வணக்கம். ஹில்சா மீன் குழம்பு வீடியோல நான் வச்சிருந்த கீரை பொரியலை பார்த்து இன்ஸ்டால சில பேர் இது என்ன கீரைன்னு கேட்டிருந்தாங்க. இது இங்க அமெரிக்கால விளையிற ஸ்பினாச் கீரை. இதுவும் நம்ம அரைக்கீரை குடும்பத்தை சேர்ந்ததுதான். இதை வச்சு நம்ம ஊர் கீரை மாதிரியே கூட்டு, பொரியல், மசியல் எல்லாமே பண்ணலாம். நம்ம ஊர்ல கீரை கட்டு கிடைக்கும், இங்க பேக்கெட் கிடைக்கும். இந்த ஒரு பேக்கெட்ல 625 கிராம் கீரை இருக்கு. இவ்வளத்தையும் போட்டு பொரியல் பண்ணாலே 4 பேருக்கு தான் தொட்டுக்க வரும். ஏன்னா கீரை பார்க்க நிறைய இருந்தாலும் வதக்குனா சுருங்கிடும். இங்க இலையாவே விக்கிறனால கீரை 1000 நேரம் மிச்சம். இவ்ளோ கீரையவும் நறுக்கி மொத்தமா போடுறதுக்கு சட்டியே கொள்ளாது. அதனால பாதி போட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு அது சுருங்கினதுக்கு அப்புறம் தான் மீதி பாதியை போட்டு வதக்க முடியும். கீரை சட்டுன்னு வெந்துரும். 5 நிமிஷத்துல வதங்கி கீரை பொரியலே தயார். நம்ம கையில நறுக்கி வதக்கின கீரை பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஆனா மீன் குழம்போட பரிமாறினது இந்த கீரை. இது பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்குதுன்னா இது கையில நறுக்குனது கிடையாது. இது ஃபுட் ப்ராசஸர்ல நறுக்குனது. இது நறுக்குன மாதிரி இருக்காது, செதச்ச மாதிரி இருக்கும். அதனால பொரியல் வழுவழுன்னு இருக்காது, சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். 300 கிராம் கீரையவும் ஒரே அடசலா இந்த நிஞ்சா ஜார்ல போட்டுட்டேன். இது காய் நறுக்கிறதுக்குனே கொடுத்திருக்காங்க. பார்க்க மிக்சி மாதிரியே தான் இருக்கும், ஆனா சட்டுன்னு கூழாக்கிறாது. கீரை தண்ணி விட்டுறாத மாதிரி நம்மளே பார்த்து நறுக்குனது போதுன்னா நிப்பாட்டிடணும். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. நம்ம ஊர்லயுமே நிறைய மிக்சியோட இப்ப ஃபுட் ப்ராசஸர் வரதா கேள்விப்பட்டேன். நீங்க எதையாவது பயன்படுத்தி இருந்தீங்கன்னா அது நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வாரத்துல 3 தடவையாவது கீரை செஞ்சிருவேன். அவ்வை சண்முகி மாதிரி ஓடிட்டு இருக்க வாழ்க்கையில இந்த ஃபுட் ப்ராசஸர் உண்மையிலேயே நிறைய நேரத்தை மிச்சப்படுத்துதுங்க. மூடி வைக்காம சமைச்சு தேங்காய் தூவி இறக்குனீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். இத சாப்பாட்டுல போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டா அடடா அமிர்தமா இருக்கும். இந்த கீரை சாதத்தை பார்த்தாலே எங்க அம்மா சாப்பாட்டு உருண்டையா உருட்டி கொடுப்பாங்க. அதுதான் ஞாபகம் வருது.